ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஜேஜேகே சீசன் 3 எபிசோட் 11 தான் பார்க்க போகிறோம். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரு லைக் போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே மெகுமி அவனோட டொமைன் எக்ஸ்பேன்ஷன் அதை அவன் பயன்படுத்தியிருப்பான். இந்த டொமைனோட பேர் சிமேரா ஷேடோ கார்டன். அங்கே கேரண்டட் ஹிட்லேருந்து தப்பிக்கணும்னு சொல்லி ரெஜியும் ஹாலோ பேஸ்கெட் அப்படின்னு ஒரு டெக்னிக்கை அங்கே பயன்படுத்துகிறான். இது மூலமாக கேரண்டடான ஹிட்டு, கேரண்டட் கில்லு, இந்த மாதிரி விஷயம்லாம் ஏற்படாது. இந்த டெக்னிக் இருக்குல்ல, சிம்பிள் டொமைனோட ஒரு பழைய வருஷன் தான் இது. இதை பயன்படுத்துற மூலமா என்ன ஆகுனா கேரண்டட் கில்லு, கேரண்டட் ஹிட், இது எதுவுமே நம்ம ரெஜி மேல படாது, எல்லாமே அப்படியே நெலிஃபை ஆயிடும். சீன்ல ரெஜிய மெகுமியோட ஃப்ராகும் அப்படியே பிடிக்கும். இடத்துல ரெஜிய பயங்கரமா நம்ம மெகுமி தாக்க ஆரம்பிக்கிறான். அங்க ரெஜிக்கும் சுத்தமா ஐடியா இல்ல, ஆளு யோசிக்கிறான் எதனால இப்படி ஆகுதுன்னு. ஏன்னா இந்த சிம்பிள் டொமைனு ஹாலோ பேஸ்கெட் இது ரெண்டுமே ஒரு டொமைனை டார்கெட் பண்ணாது, டொமைனோடைய பேரியரை தான் இது டார்கெட் பண்ணும். அதனாலேயே கேரண்டட் கில்லு, கேரண்டட் ஹிட் இது ரெண்டுமே அங்க படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா மெகுமியோட டொமைன் அப்படி இல்லை. ஏன்னா நம்ம மெகுமியோட டொமைன் இன்கம்ப்ளீட்டா இருக்கு, அதுல பேரியர்னு ஒரு விஷயம் இல்லவே இல்லை. அதே மாதிரி கேரண்டட் ஹிட் அதுவும் இல்லை. இப்போ மெகுமி உருவாக்குன இந்த டொமைன் இருக்குல்ல, ஆக்டிவேட் பண்ணோனே நம்ம மெகுமியோட 10 ஷேடோ டெக்னிக் அது முன்னைந்ததை விட 120% ரொம்ப பயங்கர பவர் ஆயிடுச்சு. சிம்பிளா மெகுமியோட குளோனால எல்லாத்துக்கும் டெலிபோர்ட் ஆக முடியும். அதே மாதிரி மெகுமியால அன்லிமிட்டடா ஷிகிகாமிஸை சமன் பண்ண முடியும். அங்க இதனால தான் நம்ம ரெஜிக்கும் அங்க பயங்கரமா அடி மேல அடியாவிலும். கொஞ்ச நேரம் அப்புறமா தான் ஆளுக்கு ரிலீஸ் ஆகுது. இந்த டொமைன் மூலமா நம்ம மெகுமியோட பவர் அது ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனால தான் இங்க எதுவுமே வேலைக்கு ஆகல. இது மற்ற டொமைனை விடவும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த டொமைனுக்கு கேரண்டட் ஹிட் அந்த டொமைனே பரவாயில்லன்னு நினைக்கிறேன். இந்த டைம்ல என் மேல அந்த மேக்ஸ் எலிஃபென்ட்டை விட்டானா அவ்வளவுதான், கதையே முடிஞ்சிடும். அங்க மெகுமி ஒரு 3 ஷிகிகாமி பறவைகளை சமன் பண்ணா 10 செகண்ட் காரை வச்சு அவன் அழிக்கிறான். அந்த காரை விழும் போது அங்க வெயிட் ரொம்ப அதிகமா டொமைன்ல விழ ஆரம்பிக்கும். ஒரு சைடு ரெஜியும் வரும்போதே சொல்றான், எனக்கு உன்னோட டொமைனை பத்தி நல்லாவே தெரியும், அதனால தான் இப்ப வரும்போதே என்னோட காலில் கர்ஸ் எனர்ஜியை போட்டேன், அதனால தான் இப்ப என்னால நிக்க முடியுது. அதே மாதிரி உன்னோட டொமைனை பத்தியும் இப்பதான் நான் தெரிஞ்சுக்கினேன். உன்னோட டொமைன் இருக்குல்ல, இதுல நீ எவ்வளவு விஷயத்த வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, இதுல உன்னால நிறைய விஷயங்களை வச்சுக்க முடியும்னா எதுக்காக உன்னோட ஷேடோஸ் கிட்ட அந்த அளவுக்கு வெப்பன் எதுவும் இல்ல? கண்டிப்பா அப்போ இதுலயும் ஏதோ ஒரு லிமிட் இருக்கு. அது சிம்பிளா சொன்னா, உன்னால போதுமான அளவுக்கு தான் வெயிட்டை தாங்க முடியும். அது தாண்டி போச்சுன்னா அவ்வளவுதான், பிரஷர் எல்லாமே உன் மேலதான் விழமே. இதனால தான் நம்ம ரெஜி இப்போ 3 காரங்க சமன் பண்ணா அதுவும் அங்க விழவில்லை, அப்படியே அந்த டொமைனுக்குள்ள போக ஆரம்பிக்கும். இதனால மெகுமி மேல 2.4 டனுக்கான பிரஷரும் விழுது. கொஞ்சம் கொஞ்சமா கார் உள்ள போகும் போதே நம்மளுக்கு தெரியுது மெகுமியால அதை தாங்க முடியல. ஆளு அப்படியே உட்காந்துறான். ஏன்னா பிரஷர் கொஞ்சம் கொஞ்சமா மெகுமி மேல விழ ஆரம்பிக்குது. அவ்வளவுதான், இதே மாதிரி ஜஸ்ட் என்னோட ரெசிப்டை வச்சு என்னமோ அதிகமா பொருளை சமன் பண்ணாலே போதும், உன்னோட கதை அசால்ட்டா முடிஞ்சிடும். ஆனா உடனே நம்ம மெகுமியும், ஹே ரெஜி, ஒரு விஷயத்த நீ மறக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னதான் இன்கம்ப்ளீட்டான டொமைனா இருந்தாலும் அதுவும் ஒரு டொமைன் தான். ஏன்னா மெகுமியால கீழே இருந்து ஒண்டி தான் சமன் பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. மேலேயும் ஆளால அவனோட ஷிகிகாமியை சமன் பண்ண முடியும். இப்போ விஷயம் அதே மாதிரி அங்க மேக்ஸ் எலிஃபென்ட் அப்படியே ரெஜி மேல விழும். இப்போ ரெஜியும் அங்க வசமா மாட்டிக்கிறான். அங்க மெகுமியும் சொல்றான், சரி பாத்துலாமா இந்த இடத்துல யாரு ஃபர்ஸ்ட் கிரஷ் ஆகுறான்னு. நார்மலா ஒரு மனுஷனால 6Gக்கு மேல பிரஷரை வாங்கினானா அவ்வளவுதான், அவன் மயங்கி போற நிலைமைக்கு போயிடுவான். ஆனா நம்ம மெகுமி மேல இப்போ 2.4 டன் அப்படியே பிரஷர் விழ ஆரம்பிக்குது. ஆனா இதுவே நம்ம ரெஜியை பத்தி சொன்னா, அந்த மேக்ஸ் எலிஃபென்ட் அதோட வெயிட்டோ சும்மா அதிகமா இருக்கும். இந்த டொமைனை பொறுத்த வரைக்கும் நம்ம மெகுமியோட ஷிகிகாமி எல்லாமே பயங்கர பவர் ஆயிடும். அதுக்கேற்ற மாதிரி வெயிட் இப்போ அதிகமா இருக்கு. ஒரு ரியலான எலிஃபென்ட் அளவுக்கு அதுக்கும் வெயிட் இருக்கு. இப்போ 2 பேர் மேலேயும் பயங்கரமான வெயிட்ஸ் இருக்கு. ஆனா இப்ப கேள்வி என்னன்னா, இந்த இடத்துல உண்மையிலேயே யாரு கிரஷ் ஆக போறா? ரெஜிக்கும் அங்க கடுப்பா இருக்கு. ஏன்னா வெயிட் பல மடங்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாதிரி ஆளு யோசிக்கிறான், அவன் கிட்ட இன்னமும் ஒரு ரெசிப்ட் இருக்கு, அதை வச்சு ட்ரக்கை சமன் பண்ணி சீக்கிரமா ஆளை முச்ச விட்டுலாமா அப்படின்னு தான் யோசிக்கிறான். ஆனா பிரச்சனை என்னன்னா, ஒரே ஒரு ரெசிப்ட் ஒண்டிதான் இருக்கு. ஏன்னா மெகுமி ரீசெண்டா தண்ணியை வச்சு மொத்தமா நினைச்சிருப்பான். அதனால இந்த ஷேடோ டொமைனுக்குள்ள போயிட்டு திரும்பவும் அந்த ரெசிப்டை வச்சு மேல வரலாம் அப்படின்னு ஆளு யோசிக்கிறானே. ஆனா இப்ப கேள்வி என்னன்னா, எதுக்காக நம்ம மெகுமி இன்னமும் டொமைனை டிஸ்மிஸ் பண்ணாம இருக்கான்? அப்படி டிஸ்மிஸ் ஆகலன்னா அவ்வளவுதான், இங்க இருக்கிற எல்லா ஐட்டமே இந்த டொமைனுக்குள்ளதான் இருக்கும். அப்படி ஒன்ஸ் உள்ள போய் ஸ்டக் ஆகி மாட்டிக்கினா அவ்வளவுதான், ஜியும் உள்ளே மாட்டிக்கிற மாதிரி இருக்கும், வெளியிலயும் வர முடியாது.
உள்ள ஒன்ஸ் போயிட்டா அங்க மூச்சு விட முடியுமா எதுவுமே அங்க தெரியல. இந்த ஷேடோ டொமைன் இருக்குல்ல, இது வெளியில இருந்து பார்க்க வெறும் தண்ணி மாதிரி இருக்கு. ஆனா உள்ள எந்த மாதிரி ஆபத்து இருக்கும் அப்படின்னு அங்க ரெஜிக்கு தெரியல. அதனால ரெஜி வந்து யோசிக்கிறான் இப்பயே அந்த ரெசிப்டை பயன்படுத்தலான்னு. அதனால ஒரு கையில ரெசிப்டும் இன்னொரு கையில எலிஃபென்ட்டையும் அவன் தூக்குறான். பயன்படுத்தலான்னு போறதுக்குள்ளேயே எலிஃபென்ட்டோட வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கும். அங்க தாங்காம அப்படியே அந்த ஷேடோல மாட்டிக்கிறான். அங்க உள்ள போறான் போயினே இருக்கான். ஒரு வாட்டருக்குள்ள போற மாதிரியே நம்ம ஆளு போயினே இருக்கான். இந்த சைடு மெகோமிக்கும் அப்படிதான் நிலைமை அதே மாதிரி மோசமாகுது. மெகோமியாலையும் அங்க பொருளை வெளியில எடுக்க முடியாது. ஒன்ஸ் நம்ம ரெஜி இறந்துட்டான் அப்படின்னு உள்ள தெரிஞ்சிட்டா போதும், உள்ள இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் வெளியில வீசிடுவான். ஆனா ரெஜி இறந்துட்டானா அது வந்து தெரியல. இப்படி இவன் யோசிக்கும் போது அங்க காரோட ரெஜியும் அப்படியே மேல வரான். ரெசிப்டோட பவர் என்னன்னா, நான் அதுங்களுக்கு கமெண்ட்ஸை கொடுக்கற மூலமா அதுங்க நான் சொல்ற விஷயத்த பண்ணும். அதுக்கப்புறம் அதோட வேலை முடிஞ்சவுடனே அது டிசப்பியர் ஆயிடும். ஆனா உண்மையை சொன்னா இந்த 3 காருக்குமே நான் எந்த விதமான கமெண்டையும் கொடுக்கல. அதனால தான் அந்த 3 கார்ல ஒரு காரை வச்சு நான் இப்போ மேலேயும் வந்துட்டேன். அதனால தான் நம்ம ரெஜிக்கும் அங்க எதுவுமே ஆகல. கீழே வரும்போதே கடைசியா இருக்கிற அந்த ரெசிப்டியும் அவன் பயன்படுத்துறான். இதனால மேல இருந்து 30 டன்னோட இருக்கிற ஒரு மிகப்பெரிய வீடும் அப்படியே மெகோமி மேல விழலான்னு வரும். 30 டன் இது ஒண்டி கீழே விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான், மெகோமி கண்டிப்பா இறந்து போயிடுவான். இதுதான் நம்ம ரெஜியோட பிளானு. ஆனா மெகோமி அதுக்குள்ள டொமைனை டிஸ்மிஸ் பண்ண அவ்வளவுதான், அந்த இடத்துல அந்த வீடும் விழுந்து அந்த இடமே நாசமாகும். இவங்க 2 பேருமே இதுக்கு முன்னாடி இருந்த அதே இடத்துக்கு வராங்க. அங்க ரெஜி மெகோமியை தேடும் போது கரெக்டா அந்த இடத்துல மெகோமியை அப்படியே பிடிக்கிறான். மெகோமி மேல இப்போ 2 காரோட வெயிட் இருக்கும். அதனால 2 பேருமே அப்படியே தண்ணிக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க ரெஜிக்கு நல்லாவே தெரியுது இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான் கதையை மூஞ்சிரும்னு. அதனால அந்த காரையும் டிஸ்மிஸ் பண்ண அவ்வளவுதான், அந்த இடத்துல எப்படியோ ரெஜி தப்பிக்கிறான். அவ்வளவுதான், இப்போ உன்னால எதுவுமே பண்ண முடியாது. உன்கிட்ட இருக்கிற எல்லா ரெசிப்டும் நனைஞ்சு போயிடுச்சு. இதுக்கு மேலேயும் உன்னால எதையுமே சமன் பண்ண முடியாது. ஆமா, உன்னால ஒண்டி பெருசா என்ன பண்ண முடியும்? ஏன்னா உன்னாலையும் ஷிகிகாமிஸ் எதையுமே சமன் பண்ண முடியாது. பிரச்சனையே அந்த டிவைன் டாக் அது ஒண்டிதான். அதை நம்ம ரெஜி என்ன யோசிக்கிறானா, அது வந்து வீக் தான், அதால எதுவுமே ஆகாது அப்படின்னு தான் யோசிக்கிறானே. அங்க இதுக்கப்புறமா ஹேண்ட் டு ஹேண்ட் சண்டை போகுது. பயங்கரமா 2 பேருமே சண்டை போடும் போது திடீர்னு அந்த டிவைன் டாக் ஷோல்டர்லயே பயங்கரமா கடிச்சிரும். இதனால அங்க ரத்தமும் அப்படி போகுது. நீ யோசிக்கிற மாதிரி டிவைன் டாக் அதுவும் ஒன்றும் வீக் இல்லை. சோசரர் எல்லாருமே லையர்ஸ் தான். டொமைனு, இந்த இடம், இந்த டாகு இதுக்கு மேலே சமன் பண்ண முடியாது. இந்த விஷயம் எல்லாமே என்னை ஏமாத்தணும் அப்படின்னு சொல்லி தான் நீ பண்ணிருக்க. நல்லா யோசிக்க முடியல. இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நான் ஏமாந்து போயிட்டேன்னு. உன்ன மாதிரி ஒரு மாடர்ன் சோசரர் கிட்ட நான் தோத்து போயிட்டேனா? ஆனா என்னால தப்பிச்சு ஓட முடியும் அப்படின்னு பார்த்தாலும் நியூவால அவ்வளோ தூரத்துக்கு என்னை கொண்டு போயிருக்க முடியாது. அங்க மெகோமியோ கேட்குறான், அம்மா உனக்கும் இந்த டெங்கனுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு? டெங்கனா? ஆனா ரெஜி என்ன சொல்றானா, டெங்கனை பத்தி அவளுக்கும் அவனுக்கு தெரியாதான். ஆனா கெஞ்சகோட பிளானு அது வந்து வேற ஏதோ ஒண்ணுதான். யாருக்கு தெரியும்? டெங்கனோ இந்த கெஞ்சகோ உங்க 2 பேருமே சேர்ந்து வேற ஏதாச்சும் பிளான போட்டிருந்தா. ஆனா அதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. அங்க ரெஜி இறக்கிறதுக்கு முன்னாடி கொகானவே வர சொல்றான். அங்க எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம மெகோமிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறான். அங்க இதனால மெகோமிக்கு 41 பாயிண்ட்ஸ் இப்போ டோட்டலா வந்திருக்கு. மெகோமியும் கேட்கிறான், ஆமா எதுக்காக நீ இப்படி பண்ண? சாகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயத்த பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான். எப்படி பார்த்தாலும் கெஞ்சோக்கு நான் ஒன்னும் ஒரு க்ளோஸான ஃப்ரெண்ட் இல்ல. நான் இதை பண்றதுக்கு ஒரே ஒரு காரணம் இந்த கேம்ல இன்னமும் ஃபயர் ஆட் பண்ணும் சொல்லிதான். பார்க்கலாம் இதுக்கப்புறம் ஓ மூலமா என்ன ஆகுதுன்னு. நான் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு ஸ்பெக்டேட்டர் ஒண்டிதானா. ஏன்னா இந்த இடத்துல நீ வந்து என்ன கொண்டு இருக்க, அதனால உன்னோட தலையெழுத்து எப்படி இருக்கும்னு பார்க்க ஆசைப்படுறேன். இதே மாதிரி ரெஜி இறந்து போறான். மெகோமி தான் அவனை கொண்டனால அவனுக்கு 5 பாயிண்ட் அங்க கெயின் ஆகுது. இதுக்கப்புறம் சீன் அப்படியே டாக்கபாவை நோக்கி வரும். ஆளு அங்க நிம்மதியா காஃபியை குடிக்கும் போது அந்த பிளாஸ்ட உருவாக்குற அந்த ஆளால ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் ஏற்படும். அவ்வளவுதான், கதை வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு ஆளு யோசிப்பான். ஆனா டாக்கபாவோட கதை முடியல. ஆளு வந்துட்டு ஹேய் அப்படிதான் நல்லா பண்ண, இன்னமும் நல்லா டஃபா ட்ரை பண்ணு. அங்க இதனால ஆளுக்கு புரியல, அட யாரா இவனை நான் நிறைய வாட்டி கொண்ட மாதிரி எனக்கு இருக்கு. ஆனா என்னதான் கொல்ல ட்ரை பண்ணாலும் அங்க அவன் மேல ஒரு ஸ்கிராட்ச் கூட ஏற்படல. எல்லா டேமேஜுமே டக்கு நாங்க எப்படியும் ஹீல் ஆயிடுது. அதுக்கப்புறம் கொகானி வந்துட்டு ரெஜி இறந்து போயிட்டான் அப்படின்னு ஒரு செய்தி அங்க சொல்லும். அவ்வளவுதான், இதை கேட்டோனே அவன் அவளைக்கும் கண்டுக்காம அப்படியே போக ஆரம்பிச்சிடறான். அம்மா எங்க போற? நான் வந்து போறேன். சரி பிரஷ் தேய்க்க மறக்காத. ஆனா அப்புறமா தான் நம்ம டாக்கபாக்கும் இன்னொரு விஷயம் ரிலீஸ் ஆகும். மெகோமி இதுக்கு முன்னாடி அங்க சொல்லியிருப்பான் பாயிண்ட்ஸை கேதர் பண்ணுன்னு. அதனால வந்துட்டு பாயிண்ட்ஸ் அவன் கேட்பான். ஆனா வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் தான் டாக்கபாவோட பவர் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. நம்ம டாக்கபாவோட உண்மையான பவரே காமெடியன். அதான் டாக்கபா வெறுமா நம்பினா போதும், அதாவது அவன் பண்ற விஷயமோ அவன் சொல்ற விஷயமோ காமெடியா இருக்குன்னு. அதனால அந்த விஷயம் வந்து உண்மையாயிடும். அதுதான் நம்ம டாக்கபாவோட பவரே. டாக்கபாவோட எபிலிட்டி உண்மையிலேயே ஒரு மாசான எபிலிட்டியா, அதனால
அதனால தான் ஆளுக்கு இது வரைக்கும் எதுவுமே ஆகல. இவன் இந்த டெக்னிக் இருக்குல்ல, இது கோஜோவோட டெக்னிக்கே டஃப் கொடுக்கும், அந்த மாதிரி ஒரு டெக்னிக் இது. ஆனா பிரச்சனை என்னன்னா இந்த டெக்னிக்கை பத்தி நம்ம டாக்கபாக்கே தெரியாது. இதுக்கப்புறம் நம்ம ரெமியை காட்டுறாங்க. நம்ம ரெமியும் அங்கே பயங்கர வேகமாக ஓடி போகிறான். அங்கே அவளும் யோசிக்கிறான், இப்போ நான் அடல்ட்டாக மாறணும், எல்லா விஷயமும் ரொம்ப ஹார்டாக இருக்குது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த மென்ஸ் எல்லாம் இருக்காங்களே, அவங்க ஒரு உல்ஃப மாதிரி. ஆனால் இந்த உல்ஃபுங்க இருக்குல்ல, இதுங்க தான் எல்லா விஷயத்தையும் செய்யுமே. நான் இது வரைக்கும் எந்த விதமான விஷயத்தையும் பண்ண மாட்டேன், அவங்களே எல்லா விஷயத்தையும் பார்த்துப்பாங்க. அது ஏன் தெரியுமா, நான் ரொம்ப க்யூட்டாக இருக்கேன். இப்படி இவ ஓடி போகும்போது அந்த இடத்துல மெகோமியும் அவனோட டிவைன் உல்ஃபை வச்சு மொத்தமாக முச்சிடலாம் அப்படின்னு வருவான். திடீர்னு மெகோமியோட சிஸ்டர் வாய்ஸ் கேட்கும், வேணாம் அப்படி பண்ணாதன்னு. இதனால அவன் அதே மாதிரி பண்ணுறான். அவன் வேற எத்துக்கு போகும்போது அப்படியே மயங்கி போயிடறான். அங்கே இந்த டைமில் மெகோமி முன்னாடி ஆனா குருசு அப்படின்னு ஒரு பர்சனும் வராங்க. அங்கே யாருன்னு தெரியுதா, இவங்க தான் அந்த பழமையான ஏஞ்சல், அந்த சோசரர். இவங்களால நம்ம கோஜோவை அன்சீல் பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு எபிலிட்டியோட இருக்கிற ஒரு சோசரர். இதுக்கப்புறம் சீன் அப்படியே சண்டாய் காலனி அப்படின்னு ஒரு காலனியை நோக்கி போகுது. இந்த இடத்துல பயங்கரமான சம்பவம்லாம் ஏற்பட்டிருக்கு. அங்க 4 ஸ்ட்ராங்கஸ்ட் ஆளுங்களும் இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்டா வர இந்த பர்சன், இவனோட பேரு டுரு லக்கடாவாலா. இந்த ஆளு கிட்ட இப்போ கரண்டா 91 பாயிண்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி லெவல் வால்ல பங்கேற்றிருக்க ஒரு பர்சனுடைய இன்கான்டேஷன் தான் இவனே. ஆளுகிட்ட 2 ஷிகிகாமி இருக்கு, அதை டொமைனுக்காகவும் இவனால பயன்படுத்த முடியும். ரெண்டாவதா ரியூ இஷிகோரி அப்படின்னு ஒரு பர்சனும் இருக்கான். இவன் கிட்ட கரண்டா 77 பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்போ கரண்டா கேர்லிங் கேம்லயே ரொம்ப அதிகமான கர்ஸ் எனர்ஜி அவுட்புட்டோட இருக்கிற ஒரு பர்சனா அது இவன் தான், தத்தாக்கோ உரு. இவகிட்ட கரண்டா 70 பாயிண்ட்ஸ் இருக்கு. இவ ஃபூஜிபாரா யூனிட்டோட கேப்டனாவும் இருந்திருக்கா. அதே மாதிரி இந்த பொண்ணோட பவரை வச்சு வானத்தையே மேனிபுலேட் பண்ண முடியுமா. லாஸ்டா குருரோஷி, இது கிட்ட 54 பாயிண்ட்ஸ் இருக்கு. இது நம்ம கெஞ்சாக்கு உருவாக்குன ஒரு காக்ரோச் கர்ஸ்ட் ஸ்பிரிட் தான். இது ஒரு ஸ்பெஷல் கிரேட்ல இருக்க ஒரு கர்ஸ். ஆனா இப்போதைக்கு இது தூங்குது. இவங்க 4 பேரோட பவரும் எந்த அளவுக்கு ரொம்ப அதிகமா இருக்குன்னா ஒரு டெட்லாக்கே ஆயுது. சிம்பிளா சொன்னா யாருமே ஜெயிக்கவும் மாட்டாங்க, யாருமே தோக்கவும் மாட்டாங்க. இந்த டைம்ல தான் நம்ம யூட்டாவோட என்ட்ரி வரும். வந்தோடனே டுருவை அப்படியே அவன் கொண்டுறான். இப்போ யூட்டாவை பத்தி சொல்றாங்க. யூட்டா கிட்ட கரண்டா 35 பாயிண்ட்ஸ் இருக்கு. நைட் பரேடுக்கு 3 மாசத்துக்கு அப்புறமாவே நம்ம யூட்டா அவன் ஸ்பெஷல் கிரேட் சோசரரா மாறிட்டான். அதே மாதிரி மாடர்ன் சோசரர் உலகத்துல கோஜோ சத்தோருக்கே ஒரு ரைவலா இருக்கிற ஒரு பர்சன்னா அது வேற யாருமே இல்ல, நம்ம யூட்டா ஒண்டிதான். அந்த அளவுக்கு ஆளுக்கு பவர்ஸ் இருக்கு. இதுக்கப்புறம் தான் ஆட்டமே ஆரம்பிக்குது. இந்த காலனில பூந்து இங்க இருக்கிற ஆளுங்களை 1 by 1 கொல்ல போறான். இதுக்கப்புறம் தான் எபிசோடு இன்னமும் மாசா போகும். யூட்டா ஆக்ஷனுக்கு வந்துட்டான். இதுக்கப்புறம் தான் ஆக்ஷன் நிறைஞ்சிருக்கும். மிஸ் பண்ணாம பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. சீக்கிரமா நான் அப்லோட் பண்ணிடுறேன். மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.